வணக்கம் பவித்ரா. கர்நாடக மாநிலம் மங்களூர் அருகே உள்ளால் போலீஸ் எல்லைக்கு உட்பட்ட கோட்டைக்கார் என்ற இடத்தில் விவசாய சேவா கூட்டுறவு வங்கியில் கடந்த 17ஆம் தேதி பட்ட பகலில் மர்ம நபர்கள் உள்ளே நுழைந்து 18 கிலோ தங்க நகை மற்றும் 3-4 லட்சம் ரொக்க பணத்தை திருடி சென்றனர். இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்த உள்ளால் போலீசார் கொள்ளை நடந்த ஒரு சில தினங்களிலேயே தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த முருகாண்டி தேவர் மற்றும் அவரது உடந்தையாக இருந்த யோசுவா ராஜேந்திரன் மற்றும் முருகாண்டி தேவரின் தந்தை சண்முக சுந்தரம் ஆகிய மூவரை தமிழகத்திலும், கண்ணன் மணி என்பவரை மராட்டிய மாநிலம் மும்பையிலும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஏற்கனவே கண்ணன் மணியை கடந்த சில தினங்கள் முன்பு கைது செய்த மங்களூர் மாநகர குற்றப்பிரிவு போலீசார் அவரை விசாரணைக்காக அழைத்துச் சென்ற போது போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோட முன்றார். அதனைத் தொடர்ந்து கண்ணன் மணி மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி காலில் குண்டு காயம் பாய்ந்து அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் தமிழகத்தில் திருநெல்வேலியில் கைது செய்யப்பட்டு அங்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் மங்களூர் கோர்ட்டில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு பிப்ரவரி 3ஆம் தேதி வரை போலீஸ் விசாரணைக்காக A1 எனப்படும் முக்கிய குற்றவாளி முருகாண்டி தேவரை விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை அஜிநடுக்கா என்ற இடத்தில் உள்ளால் போலீசாரும் மங்களூர் மாநகர குற்றப்பிரிவு போலீசாரும் அவரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அப்போது போலீசாரை தாக்கிவிட்டு முருகாண்டி தேவர் தப்பியோட முயன்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து போலீசார் தற்காப்புக்காக உள்ளால் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் மற்றும் உள்ளால் போலீஸ் கான்ஸ்டபிள் மஞ்சுநாத் ஆகியோர் 2 தடவை துப்பாக்கி சூடு நடத்தி அவரை பிடித்தனர். முருகாண்டி தேவர் தற்போது காயங்களுடன் காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்த நிலையில் தற்போது சேரலக்கட்டை என்ற இடத்தில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதே மருத்துவமனையில் போலீஸ்காரர்களான மஞ்சுநாத் மற்றும் பாலகிருஷ்ணன் ஆகியோரும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது உள்ளால் போலீசில் 2 வெவ்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க பவித்ரா.